வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு சேவு செஞ்சு காட்டுறேன். தித்திட்டு சேவு. இது காரைக்காலில் கொஞ்சம் ஃபேமஸானது. இது பிள்ளைங்க எல்லாருக்குமே பிடிச்சிது. வாங்க அதுக்கு என்ன தேவை, எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கப்பு நான் கடலை மாவு போடுறேன். அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவாக அரிசி மாவு போடுறேன். இதை நல்லா போட்டு கலக்கிக்குவோம். ரொம்ப உப்பு போடக்கூடாது, கொஞ்சோண்டு சோடா உப்பு போடுறோம். கொஞ்சோண்டு, ரொம்ப போடக்கூடாது, சும்மா கொஞ்சோண்டு. அதுதான். இது எல்லாத்தையும் எல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்குவோம். நம்ம சப்பாத்தி மாவு பசங்களா அந்த அளவுக்கு கொஞ்சம் கலக்கிக்குவோம். நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. எடுத்தோடனே தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு செய்யணும். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். காய்ச்சின எண்ணெய், பச்சை எண்ணெய் கிடையாது, காய்ச்சின எண்ணெய். நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டால் அந்த பாருங்க இப்படி இருக்கணும். மாவு ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சிக்கிட்டால் இப்போ இது நான் சுட்டு காட்டுறேன். இது தட்டை சேவுன்னு சொல்லுவாங்க. இதில் செஞ்சால் தட்டை சேவுன்னுவாங்க. இதில் செஞ்சாக்கா குண்டு சேவுன்னுவாங்க. அதுக்கு வேறு காரா சேவு வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இதில் செய்வாங்க. இப்போ என்கிட்ட அது இல்லை. அதனால் நான் முறுக்கு அச்சில் செய்கிறேன். நம்ம முறுக்கு அச்சு செய்யக்குள்ள இதை பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் மேலே அப்படி தூக்கணமாக இருக்கும். அதை தான் நம்ம வெளிப்புறத்தில் வைப்போம், இது உள்புறத்தில் வைப்போம். இப்போ இது அப்படியே தலைகீழ மாற்றிக்கிங்க. இது உள்புறத்தில் இருக்கணும், இது வெளிப்புறத்தில் இருக்கணும். இதை பாருங்கள், இது உள்புறத்தில் இருக்குது, அது வெளிப்புறத்தில் இருக்கு. எல்லாத்தையும் இதில் போட்டுட்டோம். இப்போ இதை புழிகிறேன். இது நம்ம சும்மா அப்படியே புழிஞ்சு விட வேண்டியதுதான். உடஞ்சாலும் பரவாயில்ல. இப்போ இது போதும். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு நான் பாகு எடுத்துட்டேன். அது வரைக்கும் இது நல்லா ஆறட்டும். அது வரைக்கும் பாகு எடுத்துறேன். நான் ஒரு கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேன். அரை கப்புக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்பவும் தண்ணி தேவை. இப்போ நான் பாகு எடுத்துகிட்டு அது சேவை இதில் போட்டு விட்டேன். இப்போ இதை நான் உடச்சி விட்டுக்கிறேன். எவ்வளோ இப்படி விட உடச்சி விட்டணும். ரொம்ப பொடியாகவும் உடைக்கக்கூடாது. பாருங்க, இதில் ஊற்றுறேன். இந்த மாதிரி திக்காக எடுக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் இந்த இதில் போடணும் அந்த சேவை. அப்போ தான் அது வெள்ளை வெள்ளையாக மேலே ஒட்டி நல்லாயிருக்கும். இப்போ இது நான் இதில் போட்டேன். நான் அடுப்பை நிறுத்திட்டேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் இருக்கணும், அது மேலே எல்லாம் பிடிக்கிறதுக்கு. இந்த பாருங்கள், ரெடியாக இருக்குது. பாருங்கள், நல்லா இருக்குது. சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.